என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா மக்களே? அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க டெக்னாலஜி என்ன சொல்லி தலையில் தூக்கி வைத்து ஆடுற நிறைய விஷயம் எந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன பிள்ளைங்க மனசில் எந்த அளவுக்கு மொபைல் ஃபோன் ஆசையை வளர்த்துருக்குங்கிறத விட எந்த அளவுக்கு அபரிதமான கோபத்தையும் விபரீதத்தையும் வளர்த்து விட்டு இருக்குது என்பது தான் நிதர்சனமான உண்மை. இந்த போஸ்ட் மாடர்ன் நியூ எராவில் எந்த அளவுக்கு நம்ம தலைமுறை வளர்ந்துருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ அதை விட மோசமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். முக்கியமான காரணங்களை ஒன்று இந்த மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அந்த மொபைல் ஃபோனை காட்டி சோறு ஊட்டுகிற நம்ம தான் காரணம். அந்த காலத்தில் ஆயாக்கள் எல்லாம் அந்த நிலாவை பாரு, நிலாவில் வடை சுடுற ஆயாவை பாரு அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஊட்டுனாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லையே. அழுதாலே போதும், இந்த டோரா பாரு, புச்சியை பாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கார்ட்டூன் சேனலை வச்சு போட்டு ஃபோனை கையில் கொடுத்துட்றோம். அதனால் அந்த மொபைல் ஃபோனுக்கு அவங்க அடிக்ட் ஆகி ரொம்ப அவங்களால வெளியில் வர முடியாத அளவுக்கு நிறையா பிள்ளைங்க தத்தளிக்கிறாங்க. படிப்பிலேயே பிடிப்பில்லாமல் எதுலையுமே கவனம் செலுத்த முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்கிற இந்த காலகட்டம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அளவுக்கு மீறின பேராசையால் பெற்றோர்கள் தேவையில்லாத கடனை வாங்கி இஎம்ஐ கட்டுறேன்னு சொல்லி பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், விளையாடாமல், கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் ஓடி உழைச்சி தேஞ்சு நம் பிள்ளைகளை கவனிக்காமல் விட்டுடுறோம். இதனாலேயே பிள்ளைங்க மொபைல் தான் நம்முடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு நினச்சி இன்றைக்கி நிறைய விபரீதமான செய்திகளை கேள்விப்படுறோம், கண்ணில் பார்க்குறோம். அதில் ஒன்று தான் இந்த விபரீதமான ஒரு வீடியோ. அவங்க அம்மா செல்ஃபோனை பிடுங்கிட்டாங்கங்கிற ஒரே கோபத்தினால அவங்க அம்மாவை பெத்த அம்மாவையே பேட்டை எடுத்து மண்டையில் அடிச்சிட்றான். காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம், ஆனால் அம்மாவை வாங்க முடியுமா? அம்மானா சும்மா இல்லைடா. அப்படி தாய் பாசத்தை குறித்து பாடின பாட்டெல்லாம் போய் இப்போது மொபைல் ஃபோனுக்கு முன்னாடி அம்மாலாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறி இருக்குது. இது யாரையும் காயப்படுத்துவதற்கு இல்லை, விபரீதத்தை உணர்ந்து விழிப்புணர்வோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள வேர்ல்டு ஷேக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய பொருளை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணவங்க பைமோட். தேங்க்யூ பைமோட்.